ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரணங்களால் கூட மாதவிடாய் சுழற்சி தாமதமாகலாம். வாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒழுங்கற்ற மாதவிடாயால் பிரச்சனை உள்ளதா? மாதவிடாய் சுழற்சியில் தாமதத்தை ஏற்படுத்தும் காரணிகள் பல உள்ளது. இந்த காரணிகள் சுழற்சியை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன் சிக்னல்களை சீர்குலைத்து தாமதமான அல்லது தவறவிட்ட மாதவிடாய்க்கு வழிவகுக்கிறது. மாதவிடாய் சுழற்சி என்பது ஒரு இயற்கையான ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய செயல்முறை. இது ஒரு பெண்ணின் உடல் கர்ப்பத்திற்கு தயாராகிறது என்பதை குறிப்பதாகும். மாதவிடாய் என்பது தொடர்ச்சியான ஹார்மோன் மாற்றங்களை உள்ளடக்கியது. இது ஒரு முட்டையின் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துகிறது. ஆனால் மாதவிடாய் சுழற்சியில் தாமதத்தை ஏற்படுத்தும் பல காரணங்கள் உள்ளது. அப்படி தாமதமான மாதவிடாய் பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? ஆனால் நீங்கள் கர்ப்பம் இல்லை, இதையும் உறுதியாக இருக்கிறீர்கள். கர்ப்பம் தவிர மாதவிடாய் தாமதம் பல்வேறு காரணங்களுக்காக ஏற்படலாம். ஹார்மோன் சமநிலையின்மை, மருத்துவ நிலைமைகள் என பொதுவான காரணங்கள் இருக்கிறது. வயது, தொழில், இருக்குமிடம் ஆகியவற்றை பொறுத்துமே ஒழுங்கற்ற மாதவிடாய் காலங்கள் மக்கள் தொகையில் குறிப்பிடத்தக்க பகுதியை பாதிக்கின்றன என்பதையும் அறிகிறது. 2 முக்கியமான வாழ்க்கை நிலைகளின் போது உங்களுடைய மாதவிடாய் ஒழுங்கற்றதாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்வது அவசியம். இந்த வீடியோவில் கர்ப்பம் உட்பட மாதவிடாய் தாமதமாக வரக்கூடிய பிற பொதுவான காரணங்களை தான் பார்க்க போகிறோம். தீவிரமான உடற்பயிற்சி செய்யும் விளையாட்டு வீரர்களிடையே அமினோரியா அடிக்கடி ஏற்படுகிறது. தீவிரமான செயல்பாடு உடலில் மன அழுத்த ஹார்மோன்களை வெளியிடுகிறது. இதனால் இது இனப்பெருக்க ஹார்மோன்களின் தொகுப்பை சீர்குலைக்கிறது. இதனால் தான் ஒழுங்கற்ற அல்லது தவிர்க்கப்பட்ட மாதவிடாய் ஏற்படுகிறது. அமினோரியா எலும்பு இழப்பு மற்றும் பிற உடல்நல பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும். எனவே உடற்பயிற்சியின் காரணமாக நீங்கள் ஒழுங்கற்ற மாதவிடாய்களை சந்தித்தால் ஒரு சீரான ஒர்க் அவுட்டை பராமரிப்பது நல்லது. அது மட்டுமல்லாமல் ஒரு நல்ல சுகாதார நிபுணரை அணுகுவது முக்கியம். அடுத்ததாக, உடல் பருமன் ஒரு முக்கியமான இனப்பெருக்க ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜனின் அதிகப்படியான உற்பத்திக்கு வழிவகுக்கும். அதிக ஈஸ்ட்ரோஜன் உங்களுடைய சுழற்சியை சீர்குலைத்து உங்களுடைய மாதவிடாய்களை முற்றிலுமாக நிறுத்தலாம். உடல் பருமன் மாதவிடாய் தாமதமாக அல்லது தவிர்க்கப்படுவதை உங்கள் மருத்துவர் முடிவு செய்து இருந்தால் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உண்ணுதல் நல்லது. அத்துடன் உடற்பயிற்சி செய்தல் போன்ற வாழ்க்கை முறை மாற்றங்களால் உடல் எடையை குறைக்க அறிவுறுத்தலாம். மன அழுத்த நோய் அல்லது உடல் எடையில் விரைவான மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். உங்களுடைய மாதாந்திர சுழற்சியை சீர்குலைக்கும். நாள்பட்ட மன அழுத்தம் உடல்நல கவலைகளையும் பாதிக்கலாம். எனவே ஒரு மருத்துவ நிபுணரின் ஆலோசனையை பெறுவது உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வதற்கான ஒரு முக்கிய அம்சமாகும். PCOS ஒரு நபரின் மாதவிடாய் ஒழுங்கற்றதாக மாற்றலாம் அல்லது முற்றிலுமாக மாதவிடாய் நிறுத்தப்படலாம். இது ஒரு சிறிய தீங்கற்ற நீர்க்கட்டிகளின் கொத்துக்களுடன் பெரிதாக்கப்பட்ட கருப்பைகளால் ஏற்படலாம். PCOS நோயின் மற்ற அறிகுறிகளில் ஒழுங்கற்ற மாதவிடாய், அதிகப்படியான முடி வளர்ச்சி, முகப்பரு, உடல் பருமன் ஆகியவையும் அடங்கும். அடுத்ததாக, புரோலாக்டின் என்பது ஒரு ஹார்மோன். இது பொதுவாக பாலூட்டும் போது உடல் உற்பத்தி செய்கிறது. இது மாதவிடாயை பாதிக்கும். அதனால் தான் தாய்ப்பால் கொடுக்கும் பெரும்பாலானவர்களுக்கு மாதவிடாய் வராது. தைராய்டு சுரப்பி உங்களுடைய உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை நிர்வகிக்கிறது. எனவே ஹார்மோன் அளவுகள் மாறலாம். அதனால் கூட உங்களுக்கு மாதவிடாய் வராமல் போகலாம். உங்கள் உடலில் ஹார்மோன் பிறப்புறுப்பில் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தினால் ஒரு நபரின் மாதவிடாய் சீக்கிரமாகவோ அல்லது தாமதமாகவோ அல்லது முற்றிலுமாகவோ நிறுத்தப்படலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்கள் பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.